நல்ல பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் மீண்டும் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர். நிச்சயமாக கர்த்தாவே, தங்களை தாழ்த்தி உம்முடைய வார்த்தைக்காக வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்றே ஒரு மனிதனோடு பேச முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஒன்றே ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை கொடுக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை ஒன்றே நிலையானதாக இருக்கிறது. அதனாலே நிச்சயமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசி ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும்போது ஒரு நம்பிக்கையோடு, ஒரு நிச்சயத்தோடு, ஒரு வெற்றியோடு கடந்து செல்ல கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு நீர் பேசி ஆண்டவரே, அவருடைய இருதயங்களோடு நீர் பேசி கர்த்தாவே, இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்து உம்முடைய சித்தத்துக்குள்ளாக நீர் வழி நடத்த போகிற மேலான அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையோடு நீர் இடைப்படும் யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாக பிலேமேனுக்கு எழுதின வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். இருநூற்றி 97வது பக்கம், பிலேமேனுக்கு எழுதின நிருபம். அதிலே முதலாவது வசனம். அடுத்ததாக நாங்கள் மத்தேயு 13ஐயும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதிலே 45வது வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். இப்பொழுது நான் முதலாவதாக பிலேமேனுக்கு எழுதின நிருபம் 297வது பக்கத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாடு. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சவுனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலேமேனுக்கு ஆமென். நாங்கள் அடுத்தது மத்தேயு 13 45ஐயும் 46ஐயும் நாங்கள் வாசிப்போம். மேலும் பரலோராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே வந்ததான அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நேரத்திலே நான் ஒரு சிறு செய்தியை நான் எடுக்க விரும்புகிறேன். நாங்கள் இப்பொழுது பிலேமேனுக்கு எழுதின நிருபத்திலே நாங்கள் பார்த்தோம், கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுல் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். நாங்கள் இப்போ பார்க்க போகிற தலையங்கமானது கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட மணவாட்டி என்ற ஒரு தலையங்கத்துக்குள்ளாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அதை தீர்க்கதரிசி கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட பவுல் என்ற அந்த செய்தியிலே அவர் பிரசங்கித்திருக்கிறார். ஆமென். இன்றைய நாளிலே நாங்கள் தேவனுடைய மணவாட்டியாக நாங்கள் இருப்போமானால் நாங்கள் கிறிஸ்துவினால் கட்டப்பட்டு இருக்கிறோமா என்ற அந்த காரியத்தை நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். தேவன் தன்னுடைய ஜனங்களை அவர் அழைத்திருப்பாரானால் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு செய்தியில் உள்ள ஜனங்களை தேவன் அழைக்கிற தேவன். அந்தந்த காலத்திலே உண்மையாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும்
தேவனுக்குள்ளாக கட்டப்பட்டவனாக இருப்பான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு காலத்திலும் அந்த வண்ணமாக ஜனங்கள் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அப்படியாக சாட்சியாக இருந்தார்கள். அதே போல் இந்த கடைசி நாட்களில் தேவன் தனக்கென ஒரு கூட்டத்தை அவர் அழைத்திருப்பாரானால் நிச்சயமாகவும் இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை தேவன் உடையவராக இருப்பார். ஆமேன். இப்போ இந்த வேத வார்த்தையை நாங்கள் பார்க்குற வேளையில் இந்த டைமில் பவுல் ஒரு சிறை வாசம் அனுபவித்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த நேரத்தில் சிறையில் இருந்து தான் அவன் இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான். ஆனாலும் அவனுடைய நிருபம் சிறையை குறித்ததாக இல்லாமல் கிறிஸ்துவை குறித்ததாக அங்கே இருந்தது. ஆமேன். அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். கம்பிகளின் மத்தியில் அவன் இருந்தான். அவன் காவலாளிகளால் அவன் காக்கப்பட்டவனாக இருந்தான். எல்லாவற்றையும் அவன் உடையவனாக இருந்தாலும் அவன் கிறிஸ்துவை அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நிந்தையை குறித்து அவன் பேசாமல் கிறிஸ்துவினால் அவன் கட்டப்பட்ட ஒரு அனுபவத்தை அவன் என்ன செய்கிறான் அங்கே எழுதுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அதே போல தான் இன்றைக்கு தேவனுக்குள்ளாக ஒரு மனிதன் பிறக்கிற வேளையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவன் உடையவனாக இருப்பான். ஆமேன். ஏனென்றால் அந்த அனுபவம் அவனுக்குள்ளே வர மட்டும் அவனால் ஒரு கிறிஸ்தவனாக அவனை தன்னை அழைக்க முடியாது. அதனால் தான் அங்கே எசேக்கியேல் சொல்கிறார் பாருங்க அவன் சொல்கிறார் பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தில் உள்ள பலன் உள்ள எவரும், அதாவது தீக்கஸ் என்ன சொல்கிறாருன்னா, சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு பலன் உள்ள ஒவ்வொரு மனிதனும் வேதாமத்தை புரட்டலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் அதை விளக்கி காண்பிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் பலர் அந்த கருத்துக்களை கூறலாம். அதே போல தான் அங்கே வேதத்தை குறித்து ஸ்தாபனங்கள் பல கருத்தை இதை உடையவர்களாக இருந்தாலும் தேவன் எதை கொண்டு பவுல் பேசுகிறான் என்பதை உங்களாலும் என்னாலும் மாத்திரம்தான் அதை அறிய முடியும். ஏனென்றால் இந்த நாளுக்குரிய அங்கே செய்தியாளனுக்கூடாக தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த செய்தியை விவரித்திருக்கிறார். பாருங்கள், இந்த நிருபத்தை பவுல் பிலேமனுக்கு எழுதின போது அவன் நகரத்தின் சிறைக்குள் இருட்டறையில் இருந்தான். ஆனால் அது காரியமல்ல. நாம் அனைவரும் நமது விருப்பப்படி தீர்மானம் செய்ய சுயாதீனம் அளிக்கப்பட்டுள்ளோம். தேவன் தமது நீதியின்படி அப்படி செய்திருக்கிறார். ஏனெனில் அவர் ஒவ்வொருவனையும் அதே அடிப்படையில் வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் முதலாவது மனிதனுக்கு சுயாதீனம் அளித்த போது அவன் தவறான அடிப்படையில் அவன் என்ன செய்திருப்பார், வைத்திருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாரண்டா, ஆதியில் தேவன் ஆதாம ஏவாளை வைக்கிற வேளையில் அவனுக்கு ஒரு சுயாதீனம் இருந்தது. ஏனென்றால் தேவன் பாருங்க, தேவன் அவனை உண்டாக்கி இருந்தாலும் தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு சுயாதீனத்தை வைத்திருந்தார். அதே போல தான் பவுலுக்கும் தேவன் என்ன செய்தார், ஒரு சுயாதீனத்தை வைத்திருந்தார். ஆனால் அந்த சுயாதீனத்தையும் தாண்டி அவன் என்ன செய்தான், பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிறத நாங்கள் பார்க்குறோம். அதே போல தான் இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு சுயாதீனத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவினால் கட்டப்பட்டிருந்தால் நீங்கள் வேதாமத்தின்படி தான் நீங்கள் நடப்பீங்க. ஏனென்றால் சுயாதீனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. இப்போ பலரை நாங்கள் பேசினாலும் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு சுயாதீனம் இருக்குது, என்ன எங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு உரிமையும் இல்லை, உங்களுக்கு என்ன ஒரு சுயாதீனமும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவினாலே நீங்கள் என்ன செய்யுங்க, தேவன் எதை தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அதன்படி தான் நீங்கள் நடப்பீங்க. ஏனென்றால் உங்களை ஆளுகிறவர் தேவனாக இருப்பார். அதே போல தான் பாருங்கள், பவுலுக்கு ஒரு சுயாதீனம் இருந்தது. பவுல் எப்படியாக நடக்க வேண்டுமென்ற ஒரு தீர்மானம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் அவன் என்ன செய்தானென்றா, அந்த தீர்மானத்தை தாண்டி தேவன் அவனை தொடும்போது அவனோட வாழ்க்கையே மாறினது. அப்போ அதான் தீக்கேல் சொல்கிறார், அவன் கல்வி அறிவிலே உயர்ந்தவனாயிருந்தான். நீங்கள் வேதத்தை வாசிக்கக்குள்ள தெரியும், பெற்றோருக்கு அவனை குறித்த ஒரு விருப்பம் இருந்தது. அவனுக்கு அதற்காக நிறைய தீர்மானங்கள் இருந்தது. அதுக்காக அவன் என்ன செய்தானாம், ஒவ்வொரு சிறு வயதிலே அவன் கடந்து போய் அதிக படிப்பை அவன் என்ன செய்தானாம், படித்தான். நிறைய காரியங்கள் அவன் சம்பாதித்தான். நிறைய காரியத்தில் அவன் ஓடி 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 இருந்து கடைசியாக பாருங்கள், தேவன் அவனை தொடுகிற வேளையில் அவனுடைய எல்லா சுயாதீனமும் என்ன செய்தது, மாற்றம் அடைந்தது.
அப்போ அதனால தான் தீகர் சொல்கிறேன், ஏதேனிலே தேவன் என்ன செய்தார், ஆரம்ப மனிதனுக்கு ஒரு சுயாதீனத்தை வச்சார். தேவன் பாருங்கள், மனிதனை படைச்சி ஏதேனில் வைத்த உடனே அவனுக்கு ஒரு சுயாதீனம் இருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சுயாதீனமாக அவர் வைக்காமல் விடுவேரா இருந்தால் அவர் எப்படி இப்போ நீதியின்படி செய்ய முடியாது. அவர் முதல் மனிதனுக்கு ஒரு சுயாதீனத்தை வைத்திருந்தால் இந்த மனிதனுக்கும் என்ன செய்யணும், அதே சுயாதீனத்தை அவர் வைத்தாகும். அதே காரியத்தை தேவன் என்ன செய்தார், இன்றைக்கும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்கள், இன்றிரவு நாம் ஆதாம் ஏவாள் வைக்கப்பட்டிருந்த அதே அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், ஆதாம் ஏவாள் எப்படியாக வைக்கப்பட்டாங்களோ அதே அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், வைக்கப்பட்டிருக்கிறோம். நமது ஒவ்வொரு முன்னிலையிலும் நன்மை தீமை ஜீவனும் மரணமும் வைக்கப்பட்டுள்ளது. இவைகளில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கும் என்ன செய்தார், ஜீவனையும் வைத்திருந்தார், மரணத்தையும் வைத்திருந்தார். அதே அடிப்படையில் தான் தேவன் என்ன செய்திருக்கிறார், இன்றைக்கும் அவர் வைக்கிற தேவன். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் அதை தான் செய்தனர். பாருங்கள், அவர்கள் தவறானதை தெரிந்து கொண்டனர். அப்போ அதே காரியத்தை தான் தேவன் என்ன செய்திருக்கிறார், இன்றைக்கும் வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அதே காரியம். அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தீமை அவர் வைத்தது போல இன்றைக்கும் தேவன் என்ன செய்திருக்கார், உலகத்தில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது. நீங்கள் எந்த பக்கம் சார போகிறீங்க, எந்த பக்கம் நீங்கள் நடக்க போகிறீங்க என்பதுக்காக தேவன் என்ன செய்கிறார், அதே சுயாதீனத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் உங்களோட சுயாதீனத்தை நீங்கள் இழப்பீங்க, உங்களோட உரிமையை நீங்கள் இழப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் எதை நீங்கள் விரும்புகிறீங்க அதை எல்லாமே ஒடுக்கி தேவனுடைய காரியத்துக்குள்ளாக நீங்கள் என்ன செய்வீங்க, கடந்து வருவீங்க. ஆமேன். பாருங்கள், அதன் விளைவாகவே மனித குலம் என்ன செய்தது, மரணத்துக்குள் போனது. ஆனால் தேவன் என்ன செய்தார், மீண்டுமாக இறங்கி வந்து அதே சூழலை தேவன் என்ன செய்தார், மாற்றினார். ஆமேன். ஆதாமும் ஏவாளும் கொண்டு சென்று நீங்கள் ரட்சிக்கப்பட விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களை நான் ரட்சிப்பேன் என்று கூறினால் அவர் ஆதாமையும் ஏவாளையும் தவறான அடிப்படையில் வைத்தவராகி விடுவார். அவர் அப்படி வச்சுட்டு உரிமையை கொடுத்துட்டு அவங்க தவறினோன்னே நீங்கள் தவறு செய்தீங்களோ இல்லையோ நான் உங்களை நான் ரட்சிப்பேன் என்று வச்சிருந்தா அது என்னவா மாறும், தவறாகி போயிடும். ஆனால் அவர் மீட்க தேவனாக இருக்கிறார். ஆனால் அவங்க விழுந்தவங்க எங்கே என்ன செய்யணும், மீண்டும் வரணும். அப்போ அதே போல தான் இன்றைக்கும் அதே காரியத்தை தேவன் உடையவராக இருக்கிறார். தவறையும் வைத்திருக்கிறார், நன்மையும் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் விழுந்தாலும் விழாவிட்டாலும் நான் உங்களை ரட்சிப்பேன் என்றால் தேவன் அடிப்படையில் தவறாகி விடுவார். ஆனால் அந்த அடிப்படையிலிருந்து நீங்கள் மீண்டும் எழும்பி வந்தால் தேவன் ரட்சிக்க அவர் தேவனாக இருக்கிறார். ஆமேன். அதை தான் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் செய்தார். நான் சற்று முன்பு கூறினது போல உங்கள் வாழ்க்கை நிரூபிக்கும். நீங்கள் எந்த பக்கத்தில் இருப்பதாக உரிமை கோரினாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் எந்த பக்கம் இருப்பதாக உரிமை கோரினாலும் கவலை இல்லை. தீர்க்கதரிசி ஒரு பழமொழியை சொல்றால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் புரியும் செயல்கள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற செயல்கள் நீங்கள் யார் என்பதை என்ன செய்யுமா, நிரூபிக்கும். அப்போ ஒரு பழமொழியை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை உரக்க சத்தமிடுவதால் உங்கள் சாட்சியை என்னால் கேட்க முடியவில்லை. என்னையா, உங்கள் வாழ்க்கை உரக்க சத்தமிடுவதனால உங்களுடைய சாட்சியை என்னால் கேட்க முடியவில்லை. புரியுதா உங்களுக்கு அந்த அர்த்தம்? அதாவது எங்களோட வாழ்க்கை உரக்க, அதாவது தவறான காரியங்களோ அல்லது வார்த்தைக்கு புறமான ஜீவியத்தை நாங்கள் வாழ்கிற வேளையில் நாங்கள் இந்த இடத்துல சாட்சியை சொன்னால் என்ன செய்யப்படும், கேட்க விருப்பம் வராது. ஓமா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ சில பேர் சாட்சி என்னாலே கேட்கல. அது ஏனென்றா அவங்களோட வாழ்க்கை உரக்க சத்தமிடுகிற வேளையில் நாங்கள் அதுக்கு மாறாக தேவனை குறித்து எங்களோட வாழ்க்கையை குறித்து நாங்கள் சாட்சி சொல்கிற வேளையில் அது கேட்க முடியாது. அப்போ அந்த பழமொழியத்துக்கு சொல்லி உங்கள் வாழ்க்கை உரக்க சத்தமிடுவதனால உங்கள் சாட்சியை என்னால் கேட்க முடியவில்லை. அப்போ அதே போல் தான் தேவன். இப்போ நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் சாட்சி சொன்னால் தேவன் கேட்க மாட்டோம்.
அவர் சொல்ல நான் உங்களை அறியேன். ஏனென்றால் எங்களோட வாழ்க்கையை யார் என்பதை என்ன செய்கிறது, நிரூபிக்கிறது ஆயிருக்கிறது. அப்போ எங்களோட வாழ்க்கை சரியான சாட்சியில் இருக்குமானால் நாங்கள் ஒரு சாட்சியை சொல்ல வலிக்கிடக்குள்ளே எல்லாரும் எங்களை பார்ப்பாங்கண்டு எங்களை என்ன சொல்கிறது, அந்த பார்வையில் நீங்கள் என்ன தேவனுக்குள்ளால் சொல்ல போகிற காரியத்தை பார்ப்பாங்க. ஏனென்றால் தேவன் அங்கே முன்னிலையில் நீங்கள் வைக்கிறவங்களாக இருப்பீங்க. ஆமே. அப்போ பாருங்கள், நான் கூச்சலிடுவதிலும் குதிப்பதிலும் நம்பிக்கை கொண்டவன். தீக்கர் சொல்கிறேன், நான் கூச்சலிடுவதிலும் குதிப்பதிலும் நம்பிக்கை கொண்டவன். ஆனால் நீங்கள் வாழும் நிலையை காட்டிலும் அதிக உயரமாய் குதிக்க வேண்டாம். அப்போ அவர் என்ன சொல்கிறேன்டா, நான் கூச்சலிடுவதிலும் குதிப்பதிலும் அதிக நம்பிக்கை உள்ள. ஏண்டா தேவண்ட ஆவி நாங்கள் அபிஷேகம் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், நாங்கள் ஆர்ப்பரிப்போம், குதிப்போம், துதிப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கொண்டாலே எங்களை அறியாமலே நாங்கள் என்ன செய்வோம், அந்த மெச்சை நேசிப்போமானால் அல்லது அந்த மனிதர்களை நேசிப்போமானால் எங்களை அறியாமலே என்ன செய்வோம், நாங்கள் அந்த குதூகலத்துக்கு போவோம். ஆனால் ஏனெனில் உலகம் அதை கவனித்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் நீங்கள் நிலையை காட்டிலும் அதிக உயரம் குதிக்க வேண்டாம், ஏனெனில் உலகம் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறது. அப்போ தேவனுக்குள்ளால் நாங்கள் சரியான நிலையில் இல்லாமல் நாங்கள் ஆர்ப்பரித்து காரியங்களை செய்தால் உலகம் என்ன செய்கிறது, எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய வெளிச்சமாக இருக்கிறோம். ஏனெனில் உலகம் அதை கவனித்து கொண்டிருக்கிறது என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. பாருங்கள், நீங்கள் வாழும் நிலையின் மட்டத்துக்கு தான் நீங்கள் குதிக்க வேண்டும். அப்போ நாங்கள் கிறிஸ்துக்குள்ளால் எந்த நிலையில் நாங்கள் வாழ்கிறோமோ அந்த நிலையில் தான் நாங்கள் என்ன செய்யணும், குதிக்க வேண்டும். அதுக்காக இப்படி தூக்குற அதல்ல உங்களோட லிமிட். ஏன்னா நீங்கள் எந்த வண்ணமாக நீங்கள் வர வர பரிசுத்தாவி வந்தால் உங்களை தாண்டி நீங்கள் செய்வீங்க. ஆனால் நீங்கள் சில பேர் என்ன செய்வாங்க, அது இல்லாமலே அதை காண்பிக்க விரும்புகிற வேளையில் அது என்ன செய்கிறோம், தவறாகிடும். ஏன்னா எங்களை என்ன செய்கிறாங்க, இது ஒவ்வொரு ஜனமும் என்ன செய்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் நீங்கள் சாட்சியாளராக இருக்கிறீர்கள். தேவன் இந்த காலத்தில் ஒரு மணவாட்டியை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் மணவாட்டியோடு நாங்கள் பார்க்கணுமெண்டா அந்த வார்த்தையோடு நீங்கள் என்ன செய்யணும், உங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். ஆமேன். அப்போ அந்த வண்ணமாக நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் தேவனுக்குள்ளாக பலப்பட முடியும். நாங்கள் சபைக்கு வராவிட்டால் அநேகர் அதை செய்வதில்லை. அப்போ என்னென்னா, நீங்கள் சபைக்கு வராவிட்டால் அநேகர் அதை செய்வதில்லை என்றால் அதை கேட்கிற இல்லை, நாங்கள் விசாரிக்கிறது இல்லை, அல்லது காரியங்களை என்று நாங்கள் என்ன செய்வோம், சிந்திப்போம். ஆனால் தீக்கர்சி என்ன சொல்கிறாருண்டா, சபையில் அவர்கள் அதிக சீர்கேட்டை காண்பதனால் அதனோடு அவர்கள் தங்களை சம்பந்தப்படுத்தி கொள்ள விரும்புகிறதில்லை. நாம் அதை குறித்து அநேக முறை பேசியிருக்கிறோம். நீங்கள் அவர்களை பழிக்க முடியாது. ஏனெனில் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து ஆனால் அவர்கள் செயல்படும் முறைகள் உலகம் பெற்றுள்ள மிகப்பெரிய இடையூறாக அது இருக்கிறது. மனிதனும் ஸ்திரீகளும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொண்டு அதுக்கு மாறாக ஜீவிக்கின்றனர். அப்போ என்ன சொல்கிறேன்டா, சில பேர் சபைக்கு வராமல் இருக்கிறது காரணமே என்னண்டா, அதாவது சபையில் நடக்கிற சீர்கேடுகளை கண்டு அவங்க என்ன செய்கிறாங்களாம், விலகுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் வராமல் இருக்கிற அதுக்கு இல்லை, அது வேறு. ஏன்னா ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கண்டா, சீர்கேடுகளை பார்த்து என்ன செய்கிறாங்கண்டா, அதை எதிர்பார்க்குறாங்க. ஏண்டா சபையில் எப்பயுமே கிறிஸ்தவர்கள் என்னத்தை இங்கே திக சொல்ல வாரேன்டா, ஒரு மனிதன் எதிர்பார்க்கிற தன்மையை தேவன் மனிதனுக்கு வச்சிருக்கிறேன். நாங்கள் சபையென்று போனால் இப்படி தான் இருக்கணும், காரியங்கள் இருக்கணும். அவன் தன்னை பார்க்காட்டி மற்றவன் சரியாக இருக்கணும் என்று பார்ப்பான், அல்லது அவன் சரியாக இல்லாட்டியும் போதவன் சரியாக இருக்கணும் என்று பார்ப்பான். அங்கே அது சரியில்லைன்னா அவன் என்ன செய்வான், இங்கே போய் பிரயோசனம் இல்லைன்னு என்ன செய்வான், ஒரு முடிவுக்கு வருவான். அதை தான் திக்க சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற வண்ணமாக நீங்கள் குதித்து தேவனுக்குள்ளாக போக வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் சாட்சியாளர்களாக நீங்கள் இருக்க முடியாது. ஆமென்.
பாருங்க, நியாய தீர்ப்பின் நாளில் ஏமாற்றம் வரவிருக்கின்றன என்றைக்குமான அக்கினிக்கு போகும்படியான நியாய தீர்ப்பு வாசிக்கப்படுகையில் பாவியோ கள்ள சாராயக்காரனோ சூதாடியோ அல்லது விபச்சாரியோ அல்லது ஏமாற்றம் அடைய போவதில்லை. ஆனால் எவனோ ஒருவன் சபையின் பின் ஒளித்து கொண்டு தன்னை கிறிஸ்தவன் என்று பாசாங்கு செய்கிறவனே அவன் மட்டுமே நியாயத்தீர்ப்பின் நாளில் ஏமாற்றம் அடைவான். ஏனென்றால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வந்து தாங்கள் சரியென்று தான் யாரும் என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. அப்போ அதனால தான் பாவிக்கு தெரியும் நான் அங்கே போக போகிறேன். ஆனால் தன்னை கிறிஸ்தவன் என்று நடிக்கிறவனுக்கு மட்டும்தான் நியாயத்தீர்ப்பு நாளில் என்ன செய்ய போகிறானா, ஏமாற்றம் அடைய போகிறான். ஆமேன். அவன் மட்டுமே நியாயத்தீர்ப்பின் நாளில் ஏமாற்றம் அடைவான். அவன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லியும் வேறு வழியில் ஜீவிப்பான். அவன் இவ்விதமாய் பாசாங்கு செய்து ஜீவிப்பதை காட்டிலும் அவன் அதை துவங்காமல் இருப்பது அதுவே அவனுக்கு மேலானதாக இருக்கும். தான் கிறிஸ்தவன் என்று கூறி வேறு வழியில் ஜீவிப்பவன் உலகத்துக்கு மகா பெரிய இடையூறாக இருக்கிறான். ஆமேன். அப்போ அதனால தான் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் அழைக்கும் போது நாங்கள் எப்பயுமே என்ன செய்யணும், எங்களை காத்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஏனென்றால் நாங்கள் தேவனை வைத்து பார்க்குறோம். நாங்கள் தேவனை எங்களுக்குள்ளாக வைக்கிறபடினால நாங்கள் சாட்சியாக நாங்கள் ஜீவிக்கணும். இது ஒரு பாட்டு படிக்க மாட்டீங்க, அது சூழல் சரியாக இல்லாத மாதிரி ஒரு பாட்டு ஒன்று படிங்க. எலும்பிருந்து நாங்கள் பாடி இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த நுள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த நுள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆமென். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த நுள்ளத்தில் சொந்தமானார். சொந்தக்காரர் இந்த நுள்ளத்தில் சொந்தமானார். என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார்.
என்னை கரமசைத்து கண்டாலோ பெற்று சேர்த்து கொள்வார். என்ன முகமது அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த காதலர்கள் சொந்தக்காரர்கள் கனமுள்ளத்தில் சொந்தமானார். சொந்தக்காரர்கள் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். ஆமென். ஏனென்றால் பல காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கிறபடினால அந்த சூழல் அமையணும். ஆமென். தேவனுடைய வார்த்தை நீங்கள் உதவி செய்யணும், பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கணும். இந்த இடத்தை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருந்தால் தான் எங்களால் பேச முடியும். ஆமென். ஏனென்றால் அதுக்கு தேவன் ஒருவரே உதவி செய்ய முடியும். மனித ஞானத்தினால் இந்த இடத்திலிருந்து பேசலாம். ஆமென். அப்போ அதனால் நான் ஆரம்பம் இருந்து நீங்கள் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு பிரசங்கிக்க. ஆமென். தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமென். நாங்கள் பல காரியங்களை செய்யும்போது எப்பயுமே இந்த இடத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செய்யவும். ஏன்னா பல நபர்கள் வேலையில் செய்வார்கள். அப்போ அந்த சூழல்கள், அப்போ நீங்கள் வார்த்தையோடு இருந்தால் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ தீக்கர்சியும் பேசுகிறேன்னு நீங்கள் அவங்க கட்டிடங்களில் ஒவ்வொரு இடங்களில் கூட்டங்களை வைக்கிற வேளையில் அந்த பலதரப்பட்ட ஆவிகள் பலதரப்பட்ட காரியங்கள் இருக்குது. அப்போ அந்த ஆவிகள் எல்லாமே கடிந்து கொள்ளாமல் நாங்கள் செய்யும்போது அதில் தோல்வி தான் உண்டாகும். ஆமென். அப்போ அதனால் தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமென். அப்போ எங்களுடைய தலையங்கம் கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட மணவாட்டி. ஆமென். அப்போ அந்த மணவாட்டியானவள் எந்த வண்ணமாக அவள் கட்டப்பட்டிருப்பாள் என்பதை தான் நாங்கள் இப்போ பார்த்து வாரோம். ஏனென்றால் அங்கே பவுலை நாங்கள் பார்க்குற வேளையிலே பவுல் அந்த வண்ணமான சூழலில் அவன் இருந்தான். அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், எப்படிப்பட்ட திறமைசாலி, எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான், எப்படிப்பட்ட அங்கே சபையில் ஒரு பெரிய மனிதனாக இருந்தாலும் கிறிஸ்து அவனை தொடுகிற வேளையில் அவன் என்ன செய்கிறான், எதெல்லாம் அவன் எதிர்பார்த்திருந்தானோ, எப்படி பெரியவனாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினானோ அதை எல்லாமே மாற்றி தேவன் என்ன செய்தார், தன்னை அங்கே கிறிஸ்துக்காக அவன் கட்டப்பட்டவனாக இருந்தான். அதே போல தான் இந்த உலகத்தில் நாங்கள் வருகிற வேளையில் எங்களுக்கென்று ஒரு சுயாதீனம் இருந்திருக்கும், எங்களுடைய பெற்றோருக்கென்று ஒரு சுயாதீனம் இருந்திருக்கும், அல்லது நாங்கள் சூழல்களில் வளர்க்கப்படுற வேளையில் அல்லது சமுதாயத்தில் இருக்கிற வேளையில் அல்லது நாங்கள் அயலவர்களை அல்லது உறவுகளை நாங்கள் பார்க்குற வேளையில் எங்களுக்கென்று ஒரு சுயாதீனம் இருக்கும், நாங்கள் எங்கே வரணுமென்று. ஆனால் நாங்கள் ஆதியில் நாங்கள் எங்கே இருந்தோம், தேவன் உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் எப்பயுமே காண தவறுகிறோம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை அங்கே தேடுகிற வேளையில், மனிதனை உண்டாக்குற வேளையில் தேவன் தனக்கென ஒரு மனிதனை அவர் உண்டாக்கினார். அதுக்காகவே தேவன் என்ன செய்தார், ஒவ்வொரு ஜனத்தையும் அவர் உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தேவன் ஏன் தங்களை உண்டாக்கினவர் என்பதை மறந்து தங்களுடைய சுயாதீனத்தில் ஓடுறதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் தேவன் ஒரு நாளும் அப்படியாக அதற்காக மனிதன் அவர் உண்டாக்கி, தேவன் அங்கே உண்டாக்கினத நோக்கமே தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட நீங்கள் உட்காரவும், அவரோட மகளவும், அவரோடு நீங்கள் வாழவுமே தேவன் என்ன செய்தார், மனிதனை உண்டாக்கினார்.
அதனால தான் தேவன் எப்பயுமே நேற்றுமென்று மாறாத தேவனாக இருந்து ஏதேனில் எதை செய்தாரோ அதை மீண்டும் அவர் செய்வதாக அவர் என்ன செய்திருக்கிறார்? வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு வச்ச அதே சுயாதீனம் மீண்டும் மணவாட்டிக்கும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அதே சுயாதீனத்தை நாங்கள் இல்லாத வண்ணம் அதே ஜீவனை நாங்கள் பின்பற்ற வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தை ஒன்றே சரியான முடிவு. அப்போ அதனால தான் நாங்களுடைய வாழ்க்கை உரத்த சத்தமிடுகிறத உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அவங்களுக்கு உலகம் பார்க்குறதுக்கு காண்கிற கண் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உலகமங்களை பார்க்குறதுக்கு எல்லா வலையமைப்பும் இருக்குது. நீங்கள் போடுற ஸ்டேட்டஸில் இருந்து ஃபேஸ்புக்கில் போடுற படத்தில் இருந்து ஏன்னா எல்லாத்துக்கும் உலகம் என்ன செய்யுது? பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவினால் கட்டப்பட்டு இருந்தால் நீங்கள் எப்படியாக தங்களை காண்பிப்பீங்கன்றதை தேவனுடைய வார்த்தை தான் என்ன செய்யும்? காண்பிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை அறிந்த ஜனங்கள் அதை பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு நன்மையானதோ தீமையானதோ அல்லது தேவ சமூகத்தில் செய்கிற எந்த காரியமும் மற்ற ஜனம் தலையை குனிஞ்சு கொண்டு தான் பார்க்கும். புரியுதாங்க? அவங்கள உங்களை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கை உறக்க சத்தம் எடுக்கிறதுனால உங்களை சாட்சியை கேட்க என்னால் முடியலை. அப்படி தான் அந்த பழமொழி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சபையில் எந்த நன்மையோ அல்லது தீமையோ அல்லது ஒரு பாடலோ அல்லது ஒரு சாட்சியோ அல்லது எந்த காரியத்தை செய்கிற வேளையிலும் ஜனங்கள் அதை ஏளனமாக தான் பார்ப்பாங்க. ஏனென்றால் அது மனித இயல்பு. தேவன் அப்படியாகவே மனிதனை உண்டாக்கினான். அதனால தான் எங்களோட வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன். பாருங்கள், நான் சற்று முன்பு கூறினது போல உங்கள் வாழ்க்கையை நிரூபிக்கும். நீங்கள் எந்த பக்கத்தில் இருப்பதாக உரிமை கோரினாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் புரியும் செயல்கள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற செயல்கள் நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா அல்லது கிறிஸ்தவன் அல்லாதவனா என்பதை அது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? நிரூபிக்கும். ஆமேன். அதனால் தான் உங்கள் வாழ்க்கை உரக்க சத்தமிடுவதனால் உங்கள் சாட்சியை என்னால் கேட்க முடியவில்லை என்னும் பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பாருங்கள், உங்கள் செயல்கள் அதிக சத்தமாக இருக்கின்றன. அப்போ எங்களோட வாழ்க்கை அதிக என்ன செய்கிறது? சத்தமாக இருக்கிறபடினால உலகம் என்ன செய்யும்? எங்களை பார்க்கும். ஆமே. நான் அடுத்தது பாருங்கள், உனக்கு அற்புதங்கள் செய்ய எவ்வளவு வல்லமை உள்ளதென்று அளவை கொண்டு நீ முடிவு செய்யாது. இப்போ எனக்கு அற்புதம் செய்ய முடியும், அதனால் நான் தேவனுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யலாது? முடியாது. வார்த்தையில் உள்ள நாம் அறிவை கொண்டு நாம் மதிப்பிடப்படுவதில்லை. அதாவது எனக்கு அதிக வார்த்தை தெரியும் என்றும் நாங்கள் தேவனுடைய பார்வையில் மதிக்கப்படுகிறது இல்லை, மதிப்பிடப்படுவதில்லை. நாம் அளவை கொண்டு நாம் நம்மை மதிப்பிடுவதில்லை. ஆனால் நீ இப்பொழுது எவ்விதமான ஜீவ கனியை தருகிறாய் என்பதை கொண்டு கணக்கெடுக்கப்படுகிறாய். எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கனிகள், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தேவனுக்குள்ளால் உள்ள சாரம், தேவனுக்குள்ளால் இருக்கிற ஜீவியத்தை கொண்டு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? கணக்கெடுக்கப்படுகிறோம். நான் அற்புதம் செய்ததினால நான் ராஜ்யத்துக்கு போகலாது, நான் அதிக அறிவை வார்த்தையில் அறிவதனால நாங்கள் போகலாது. எங்களோட ஜீவியமானது கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற வேளையில் தான் நாங்கள் கடந்து செல்ல முடியும் என்று தீக்கர் சொல்கிறார். நான் சிறிய காலத்துக்கு முன்பு அங்கே அரிசனாவிலே நான் வாழ்கிற வேளையில் தீக்கர் சொல்கிறேன். அந்த கண்ணாடியை குறித்து சொல்கிறேன். கண்ணாடி அவங்களோட வீட்டில் இல்லை, குப்பையில் இருக்கிற ஒரு கண்ணாடியை பொறுக்கி தான் அவங்க என்ன செய்வாங்களாம்? ஒரு முகத்தை பார்ப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு பாட்டி வீட்டுக்கு போன ஒரு பையனுடைய கதையும் அவர் சொல்கிறார். அவன் ஒரு நாள் என்ன செய்தானாம்? அவனோட வீட்டில் ஒரு கண்ணாடி இல்லை, பாட்டி வீட்டுக்கு போயிருந்த வேளையில் அவனோட வெளியில் ஒரு கண்ணாடி இருக்கிறது. இவன் இங்கால ஓடி போயிட்டு என்ன செய்கிறான்? பார்க்குற வேளையில் அந்த கண்ணாடியை கண்ட உடனே அவன் ஒரு வியப்பாக பார்க்குற வேளையில் பார்த்திங்கன்னா இவனை போல் ஒரு பையன் என்ன செய்கிறான்? அங்கே இருக்கிறது அவன் காண்கிறான். அப்போ டக்கண்டு அவன் திரும்பி பார்க்குறான், அதுவும் திரும்புது. அவன் கையை அசைத்து பார்க்குறான், அதுவும் அசையுது. கடைசியாக அவன் என்ன செய்கிறான்? கிட்ட போய் நின்று பார்க்குற வேளையில் அப்போ தான் அவனுக்கு தெரியுது, நான் தான் அங்கே இருக்கிறேன். அப்போ அதான் தீக்கர் சொல்கிறேன், அது பிரதிபலிப்பை காண்பிக்கிறது. ஆமேன்.
நீங்கள் அதே போல தான் நீங்கள் ஆதியில் தேவனோடு இருந்தால் நீங்கள் தேவன் இந்த கண்ணாடியாகிய இந்த வேதாமத்தில் நீங்கள் பார்க்க அது நான் மாறி இருக்கிறதே என்றதை அந்த உணர்வு வரும். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை பரிசோதிக்க நீங்கள் ஏதேனில் ஆதியில் இருந்தீங்க என்ற அந்த நிலைக்கு நீங்கள் வருவீங்க. ஏனென்றால் வார்த்தை ஒவ்வொன்றும் நீங்கள் யார் என்பதை என்ன செய்கிறது, நிரூபிக்கிறதா இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையோடு தான் நீங்கள் என்ன செய்யப்படணும், அடையாளம் கண்டு கொள்ளப்படும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நேசிப்பீங்கன்றா தேவனுக்காக நீங்கள் வாழ நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் விரும்புகிறவர்களாக இருப்பீங்க. ஆமென். வெளிப்படையாக கூறினால் அப்படிப்பட்ட வீடு அங்கே நாம் மன்னிக்கவும் பாருங்க. ரைட். ஆகவே நாமும் கூட ஏதோ ஒன்றை பிரதிபலிக்கிறோம் என்று நான் வர்த்தக கூட்டத்தில் கூறினேன். பாருங்கள், நமது வாழ்க்கை பிரதிபலிக்கப்படுகின்றது. நாம் நோவாவின் காலத்தில் வாழ்ந்திருந்தால் நாம் யார் பக்கம் இருந்திருப்போம்? நோவா வாழ்ந்த அந்த மகத்தான நாட்களில் நாம் எந்த பக்கம் சேர்ந்திருப்போம்? நாம் மோசையின் நாட்களில் நாம் வாழ்ந்திருந்தால் நாம் எந்த பக்கம் சேர்ந்திருப்போம்? தீர்க்கதரிசியாகிய எலியாவின் நாட்களில் உலகம் நவீனத்தில் விழுங்கப்பட்டு நவீன ஜொசபேலை போல தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் சுழல் காற்றுக்குள் துரத்திவிட்டு சபையும் ஆசாரியர்களும் ஜொசபேலுக்கு தலைவணங்கியிருந்த காலத்தில் நீங்கள் எந்த பக்கம் இருந்திருப்பீர்கள்? புகழின் பக்கத்தில் சேர்ந்திருப்பீர்களா அல்லது எலியாவுடன் நின்றிருப்பீர்களா? ஆமென். அப்போ நோவாட காலத்தை எடுத்துக்கொண்டால் நோவா ஒரு மனிதன் அதை பிரசங்கிக்கிற வேளையில் நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் நீங்கள் எந்த பக்கம் இருந்திருப்பீங்க? அவன் பிரசங்கிச்சிருந்திருப்பான், என்ன உலகம் அழிய போகுது, நீங்கள் எல்லாரும் வாங்க, உலகமானது அழிய போகுது தேவன் கூறுகிறார் என்றால் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் எதை சிந்திச்சிருப்பீங்கன்றதை சிந்திச்சு பாருங்க. எந்த பக்கம் இருந்திருப்பீங்க? அப்போ யோசபேல் அதாவது எலியாவுடைய நாட்களில் இருந்திருந்தால் நீங்கள் எந்த பக்கம் இருப்பீங்க? ஏன்னா விக்கிராராதனை செய்து கொண்டு ஜொசபேலை போல் அவங்க அலங்கரிஞ்சு கொண்டு நவீனமான உலகத்தில் அவங்க இருக்கிற வேளையில் நீங்கள் எந்த பக்கம் இருந்திருப்பீங்க? பாருங்கள், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தீர்க்கதரிசி என்ன சொல்கிறேன்? நீங்கள் அதிக அலங்கரிப்பு செய்து நீங்கள் லிப்டிக் அடித்து ஐப்ரோ அடித்து ஒரு பெண் வெளியில் போகிறாளண்டா அவளை அப்படி என்னவா அழைக்கட்டான்? நாய்க்கறி என்று அழைக்கட்டான். அப்போ இன்றைக்கு பாருங்கள், அதே காரியத்தை உடையவளாக இன்றைக்கு சமுதாயத்தில் தேவனுடைய வார்த்தை உரைக்கிற வேளையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் தேவன் பக்கம் இருக்கு. ஆனால் அதே அலங்காரத்தோடு இருந்துண்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீங்க? அப்போ பாருங்கள், நவீனமான உலகத்தில் அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அதே தேவன் தான் நீங்கள் மாறாதவராக இருக்க. நீங்கள் எந்த பக்கம் சார்ந்திருக்கிறீங்க? நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க? நீங்கள் அன்றைக்கு நோவாட பக்கம்ண்டா நான் நோவா, ஆனால் அதே தேவன் என்ன செய்கிறார்? இன்றைக்கும் மாறாத தேவன். அப்போ அதே போல தான் நீங்கள் மோசையுடைய நாட்களில் இருந்திருந்தால் நீங்கள் எந்த பக்கம் சார்ந்திருப்பீங்க? அவன் தேவனுடைய வார்த்தையை பேசினான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ நல்ல காரியங்கள், பார்வோனோடு உடன்பட்டு இருந்தால் அவங்க நல்லா வாழ்ந்திருக்கலாம், அல்லது வேறு இடங்கள் வாக்களிக்கப்பட்டிருந்தது, ஆனால் அவங்க அங்கே போயிருந்தால் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த ஜனங்கள் எந்த பக்கம் விரும்பினாங்க? ஆமென். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை அவங்க விரும்பினாங்க. அதே போல் தான் இஸ்ரவேலுக்கு இந்த பலஸ்தீன தேசத்தை கொடுக்காம வேறு அதிக நாடுகளை கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? அது வேணாம், தேவன் எங்களுக்கு வாக்களித்த அந்த தேசம்தான் எங்களுக்கு வேணும். அப்போ பாருங்கள், அதே போல தான் தேவண்ட வார்த்தை எதை உரைக்கிறதோ நாங்கள் அதை விரும்ப வேண்டிய ஜனமாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்கிறோம் நோவாட நாட்களில் இருந்து அங்கே இருந்திருப்போம், இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் இருந்து அந்த பக்கம் இருந்திருப்போம், எலியாவுடைய நாட்களில் இருந்திருந்தால் அந்த பக்கம் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு அதே தேவன் ஒரு பக்கம் இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம்டா, நாங்கள் எதையும் சாராமல் நாங்கள் சுயாதீனமாக இருக்க நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கும் விரும்புகிறோம். ஆமென். நாங்கள் சுயாதீனமாக வாழ விரும்புகிறோம். தேவனுடைய வார்த்தையில் கட்டப்படாமல் நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? விரும்புகிறவர்களாக இருக்கிறோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களில் ஜனங்களால் வெறுக்கப்பட்டிருந்தார் என்பதை எண்ணி பார்க்கும்போது அவர் உலகத்தில் கல்வி கற்கவில்லை, அவர் எந்த பள்ளிக்கும் செல்லவில்லை, வேதாம கல்லூரி அனுபவம் அவருக்கு கிடையாது. முறை தவறி பிறந்தவர் என்னும் பெயருடன் அவர் வளர்ந்து வந்து அதன் பிறகு அவர்கள் போதிக்கப்பட்டவர்களுக்கு மாறான ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் போதகர்களையும் ஸ்தாபனங்களையும் குற்றப்படுத்தினார். தீர்க்கதரிசி என்று தன்னை அணைத்து கொள்ளும் அவருடைய பிரசங்கத்தை கேட்க செல்வர் எவரும் ஜெப ஆலயத்திலிருந்து புறப்பாக்கப்பட்டனர் என்று எல்லாமே இருந்தது. ஆனால் ஜனங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் அவர் பக்கம் சார்ந்திருந்தார்கள். ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆராதனை செய்ய ஒரே ஒரு வழி ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் கீழ் மாத்திரமே. இயேசுவின் காலத்தில் நீங்கள் யார் பக்கம் இருந்திருப்பீர்கள்? பாருங்கள், இப்பொழுது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அக்காலத்தில் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என்பதை பிரதிபலிக்கிறது. அப்போ இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் இவ்வாழ்க்கை என்ன செய்கிறது நிரூபிக்கிறதாண்டா, நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே நீங்கள் எதிராக தான் இருந்திருப்பீங்க. நோவாடைய நாட்களிலும் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? எதிராக தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா அதை விட ஒரு மகிமையான காலத்தை தான் தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த காலத்தில் அவர் தந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அதே ஆவியை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது யார் பக்கத்தில் இருக்கிறீர்களோ அதே பக்கத்தில் தான் அப்பொழுதும் இருந்திருப்பீர்கள். ஏனெனில் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் அதே ஆவிதான் ஜனங்களுக்குள் இருந்தது. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், சரீரம் மரிக்கும், ஆனால் ஆவி என்ன செய்யாது, ஒரு நாளும் மரிக்காது. அதனால தான் சாலமோனும் சொல்கிறான், முன்னமே நடந்தது தான் இப்பொழுது நடக்கிறது, இப்பொழுது நடக்கிறதான் இனியும் நடக்க போகிறது, எல்லாமே நடக்க போகிறதையே தேவன் என்ன செய்வார், விசாரிப்பார். ஏனென்றால் எப்பயுமே அதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாது. அதே ஆவி தான் என்ன செய்கிறது, வருகிறது. அதே போல தான் உலகத்தில் ஆவி பரலோகத்திலிருந்து விழப்பட்ட அதே ஆவி தன்மை தான் என்ன செய்கிறது, மனிதனுக்குள்ளாக விதைக்கப்பட்டபடினால அது என்ன செய்ய, ஒரு மனிதன் மரித்தாலும் அந்த ஆவி என்ன செய்யாது, தொடர்ந்து பிரயாணம் பண்ணும். அதே போல தான் தேவன் ஆவி உண்மையான மனிதனுக்குள்ளாக என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. அதே போல மற்ற பொல்லாத ஆவியும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக என்ன செய்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆமென். பாருங்க, ரைட். அது பவுலுக்கு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? அவன் செய்வதற்கு பெற்ற பயிற்சி அனைத்தும் வீணாய் போனது. அவனுடைய கல்வி அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போனது. அவனுக்கு ஒரு அனுபவம் உண்டானதென்று அவன் அறிந்து கொண்டான். இது நமக்கு மற்றொரு பாடம். அதாவது அனுபவம் மாத்திரம் போதாது, அது தேவனுடைய வார்த்தையின்படி உள்ள அனுபவமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ பாருங்கள், அவன் எந்த வண்ணமான ஒரு முன்குறிப்போடு முன் திட்டத்தோடு போகிற வேளையில் ஒரு இமைப்பொழுதில் பாருங்கள் அவனோட திட்டமே மாறி போனது. அந்த தமஸ்குக்கு போகிற வழியில் அந்த ஒளி பட்டவுடனே அவனுடைய ஜீவியமே என்ன செய்தது, மாறி போனது. அதே போல் தங்களோட வாழ்க்கை மாறணுமெண்டா தேவனங்களத்தோடு இல்லாட்டி அதே உலகத்தில், அதே அழிக்க வேண்டிய உலகத்தில் நோவாட காலம் ஒப்பிடப்பட்டு இந்த காலத்தில் பேசப்படுறபடினால இன்றைக்கு அதே காலத்தில் வாழ்கிற நாங்கள் என்ன செய்வோம், அன்றைக்கு எப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சோ அதே போல தான் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்வோம், உலகத்தின் காரியத்தில் நாங்கள் நடந்து கொண்டு தான் இருப்போம். வார்த்தை பிரசங்கித்து கொண்டிருக்கும், காரியங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, பேழைக்கு வெளியே தான் இருப்பீங்க. இன்றைக்கி பேழை எதுக்கு அடையாளம்? வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். இன்றைக்கி அதே வார்த்தையானது பேசப்படுகிற நோவாட நாட்களில் பேழைக்கு வெளியே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வார்த்தை பேசப்படுகிறது, வார்த்தைக்கு வெளியே இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சபைக்கு வாரீங்க, காரியங்களை செய்ய விரும்புகிறீங்க, எல்லாமே வாரீங்க. ஆனால் வார்த்தைக்கு வெளியே இருப்பீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். வார்த்தையை நீங்கள் முன்னாக வைத்து நீங்கள் வார்த்தையின் பக்கம் சார்ந்திருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பெற முடியும். ஆமென். எனவே அவன் ஒரு முறை அதை கண்டு அவனுக்கு முன்பிருந்த மற்றவர்கள் பெற்ற மகத்தான ஒன்று என்பதை அறிந்து அப்பொழுது இருந்த வேதாமத்தை அவன் என்ன செய்தானாம், கையில் எடுத்து அரேபிய தேசத்துக்கு, பாலைவனத்துக்கு அவன் 3.5 வருஷம் அங்கே கடந்து போய் அவன் என்ன செய்தான், படித்தான்.
ஏன்னா தேவன் வார்த்தையை அறியதான் அவன் வாழ்க்கை மாறினது. ஆமென். பாருங்கள், 3.5 வருட காலமாக அவன் வார்த்தையில் கிடந்திருந்த அவனை அழைத்த அதே தேவன் அவனுடைய அறிவு அனைத்தும் மற்றதை கண்டான். அவனுடைய சிந்தனை அனைத்தும் அவன் எதுவாக இருக்க பயிற்சி பெற்றானோ அது அனைத்தும் அவனுடைய நோக்கம் அனைத்தும் அவனை விட்டு எடுத்து போட்டார். அவன் கட்டப்பட்டவனானான். பாருங்க, எவ்வளோ பாருங்க, அவன் இந்த பக்கம் வடக்கு போகிறான்டா, தேவன் தெற்குக்கு அனுப்புகிறா இருந்தால் எவ்வளோ மாறானதாக இருக்கு. அவனுடைய திட்டத்தை வச்சு தேவன் அவனை வழி நடத்து. அப்போ பாருங்க, அவன் காரியத்துக்கே விரோதமாக இருந்தது. ஆனால் தொட்ட உடனே அவன் என்ன செய்தான்? மாறினதை பார்க்குறான். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தாவி உங்களை ஆளாவிட்டா, பரிசுத்தாவியானவர் தொடாவிட்டா நீங்கள் மாறவே இயலாது. அது ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் கண்டு வர காரியம். ஒரு பரிசுத்தாவி ஒரு மனிதனோட பேசாட்டி அந்த மனிதனை எதை கொண்டும் மாற்றலாம். பாசத்தை கொண்டு மாற்றலாது, நீங்கள் என்ன சொல்கிறது, விரட்டி கூட, அதாவது அடித்து மாற்றலாது, நீங்கள் எதுவுமே எந்த மனிதனையும் மாற்றலாம். தேவன் தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். அதை தான் பிரசங்கின்னு சொல்கிறான். கட்டப்பட்டதை கோணலாக்கினதை நேராக்கத்தக்கவன் யார்? நேராக்கினதை கோணலாக்கத்தக்கவன் யார்? தேவன் நேராக்கி வச்சா நாங்கள் கோணலாக்கவே மேலாது, கோணலாக்கி வச்சிருந்தால் நேராக்கவே மீடாது. அதுக்கு ஒரே ஒரு வழி தேவன் ஒப்பு கொடுக்கிறதா. அப்போ தேவன் தான் என்ன செய்யணும்? மாற்ற முடியும். ஆமேன். அப்போ பாருங்கள், அதனால் பாருங்கள், அவன் வாழ்க்கையை மாறும். தேவனுடைய அன்பு மிக அதிகமாக இருந்தது. வெளிப்பாட்டை பெற்றபோது அவனால் அதிலிருந்து விலகி செல்ல முடியவில்லை. அப்போ பாருங்க, தேவண்ட வெளிப்பாடு அவன் பெற்றவுடனே அந்த அன்பிலிருந்து அவனால் மாறலாம் போயிட்டு. அப்போ அதனால தான் தேவனுடைய அன்பு உங்களோட உள்ளங்களில் ஊற்றப்பட வேண்டும் என்று பவுல் சொல்கிறான். அப்போ அந்த அன்பு தேவனுடைய ஆவி உங்களில் ஊற்றப்படாமல் நீங்கள் தேவனுக்காக வாழலாம். நீங்கள் உலகத்தில் கூட ஒரு மனிதனை நேசிக்காமல் அவங்களுக்காக வாழலாம். அப்போ தேவனுக்குடைய ஆவியை தேவனை நேசிக்காமல் நீங்கள் அவங்களுக்காக வாழலாம். அப்போ தேவனுடைய ஆவி வந்தால் மாத்திரம்தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? அதை செய்ய முடியும். தேவனை சந்திக்கும், பாருங்கள், தேவனை சந்திக்கும் ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் அனுபவமும் அதுவே. அப்போ தேவனை சந்திக்கிற நீங்கள் தேவன் உங்களை சந்திச்சிருந்தால் பவுலுக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் மற்ற எல்லாமே என்ன செய்வீங்க? நீங்கள் அற்பமாக எண்ணுவீங்க. மற்ற எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக எதையுமே நீங்கள் நேசிக்க மாட்டீங்க. முதலாவது நீங்கள் என்ன செய்வீங்க? தேவனுடைய வார்த்தையை தான் நீங்கள் நேசிப்பீங்க. தேவனுடைய காரியத்துக்கு தான் நீங்கள் முதலிடம் கொடுப்பீங்க. தேவனுடைய வார்த்தைக்காக தான் நீங்கள் ஜீவிப்பீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நடக்கலைண்டா நீங்கள் இன்னுமே நீங்கள் அந்த தேவனுடைய ஆவியை நீங்கள் பெறல. ஆமென். பாருங்கள், தேவனை சந்திக்க ஒவ்வொரு உண்மையான விசுவாசியின் அனுபவம் அதுவே. நீங்கள் பெரிய ஒன்றுடன் தொடர்பு கொள்ள நேரிடும் போது நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் விட்டு அதற்கு கட்டப்பட்டவர்களாகி விடுகிறீர்கள். பாருங்கள், மற்ற எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விலகி இதற்கு கட்டப்பட்டவர்களாகி விடுகிறீர்கள். பாருங்கள், மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் விலகி இதற்கு கட்டப்பட்டவர்களாகி விடுகிறீர்கள். நாங்கள் எதை பெருசென்று நினைச்சோமோ அதிலிருந்து நீங்கள் விலகி இங்கே கட்டப்படுகிறீங்க. நீங்கள் எது நன்மை என்று நினைச்சிங்களோ அதிலிருந்து விலகி இதுக்கு கட்டப்படுகிறீங்க. அப்போ அதான் திக்க சொல்கிறேன். ஒரு முறை இயேசு பரலோராஜ்யம் விலை உயர்ந்த முத்துக்கு வாங்கும் வியாபாரிக்கு ஒப்பாயிருந்தது. அவன் என்ன செய்கிறான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தான் அதை வாங்குகிறான். அதே போல தான் இந்த பூமியில் நீங்கள் ஒவ்வொன்றையும் இழந்து தான் தேவனுடைய காரியத்தை பெற முடியும். நீங்கள் இழக்காமல் எதையும் பெற முடியாது. நீங்கள் தேவனை தேடணுமெண்டா உங்களோட எல்லா திட்டங்கள், எல்லா எண்ணங்கள், உங்களுடைய எல்லா முறைகளையும் என்ன செய்யணும்? நீங்கள் விலகாமல் தேவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா தேவனை நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் மற்ற எல்லாமே வரும். கல்வியிலிருந்து அறிவிலிருந்து எல்லாமே வரும். நீங்கள் அறிவை படித்து அறிவை பெற்றுக்கொண்டு கடவுளை தேடணுமெண்டா ஒரு நாளும் வரையலாது. நீங்கள் தேவனை தேட தான் தேவன் எல்லாமே தந்து கொண்டு வருவார். ஏன்னா அதுதான் தேவனுடைய வழியாக இருக்கிறது. ஏன்னா தேவன் உங்களை தெரிஞ்சு கொண்டிருந்தால் நீங்கள் அதுக்காக வாழ்வீங்க.
நீங்கள் முன்குறிக்கப்பட இல்லாட்டி நீங்கள் அன்று நோவாட காலத்தில் கோடான கோடி ஜனம் இருந்தது போல் நீங்கள் இருப்பீங்க, வார்த்தையை கேட்பீங்க, நீங்கள் நன்மையானது உங்களுக்கு தேவையானதை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் மற்ற எல்லாம் கடந்து போவீங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு சபைக்கு போகணும், அந்த மைண்ட் தான் இருக்குது. ஏதோ கடைசி நேரமாவது போய் ஒரு 5 நிமிஷமாவது வார்த்தையை கேட்கணும், போகாட்டி திருப்தி இல்லை, அதுதான் உங்களோட உணர்வுக்கு வரும். ஆனால் நீங்கள் தேவண்ட ராஜ்யத்துக்காக நீங்கள் போகணும் என்று விலக்கிட்டால் நீங்கள் இழந்து வருவீங்க. நீங்கள் இழந்து வருவீங்க. தேவன் எல்லாமே அவருடைய போனஸில் அவர் என்ன செய்வார்? கூட்டி 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 அவர் நூறந்தனையாக தருவேன் என்ற வண்ணமாக தேவன் என்ன செய்வார்? அதை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். பாருங்க, அது என்னவென்று பவுல் அறிந்திருந்தான். அவன் ஏதோ ஒன்றுக்கு சேணம் பூட்டி கொண்டு வரப்பட்டதை உணர்ந்தான். நாம் குதிரைக்கு சேணம் பூட்டி கொண்டு வருவது போல ஏதோ ஒன்றை இழக்க பவுல் தான் பெற்ற அனுபவத்தை அவன் இழந்து போனான். 3.5 வருட காலமாக வேதத்துடன் ஒப்பிட்டு பார்த்தபோது தேவன் அவனை பரிசுத்த ஆவியின் மூலம் தெரிந்து கொண்டார். ஆமேன். பாருங்க, அவனுடைய அனுபவம் மூலம் புறஜாதிகளுக்கு முன்னால் சுவிசேஷத்தை அவன் என்ன செய்தான்? பிரசங்கித்தான். ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருந்தபடினால அந்த அனுபவம் அவனை யார் என்பதை நிரூபித்தது. அவன் மற்றவர்களுக்கு சாட்சியாக ஜீவித்தான். ஆமேன். அப்போ இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ஆவியை நாங்கள் பெறுவோமானா நாங்கள் அந்த நிலையில் தான் நாங்கள் ஜீவிப்போம். ஆமேன். அப்போ பாருங்கள், தீகர்சி தண்ட கூடாரத்தை சொல்கிறா பாருங்கள். பிரண்ணாம் கூடாரமாகிய நாம் இன்றிரவு நம்முடைய சுயாதீனத்தையும் சொந்த குறிக்கோள்களையும் கைவிட்டு நம்மை முழுவதும் அர்ப்பணித்து அவருடைய நுகத்தில் பிணைக்கப்பட்டு நாம் கடந்து சொல்லுவோமாக. பாருங்கள், எங்களுடைய என்னது நம்முடைய சுயநலம், நம்முடைய சொந்த குறிக்கோள் நம்மை விட்டு எல்லாமே நாங்கள் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்காட்டி எங்களுக்கென்று ஒரு சுய நோக்கம், சுய குறிக்கோள் இருந்தால் ஒரு நாள் நாங்கள் தேவன்கிட்ட வரையலாம். ஆமேன். தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறார், என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்று நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்தாதான் நாங்கள் கடந்து கொள்ள முடியும். பவுல் சரியானபடி கட்டப்பட்டவனாக இருந்தான். அவன் தவறான எதையும் கூறவில்லை. வார்த்தையினால் நடக்க அவன் பரிசுத்த ஆவியினால் பயிற்சி பெற்றான். அவனுக்கு ஒரு வழியில் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவனோ அவனுக்கு வேறு வழியில் பயிற்சி அளித்தார். ஆனால் அவன் எப்படியாக வேண்டுமென்று அவனுக்கு கமெலியல் பயிற்சி அளித்தான். நீ இப்படியா வரணும், அப்போ தான் நீ ஒரு பண்டிதராக மாற முடியும், நீ கல்விமானாக மாற முடியும், நீ பெரிய அந்தஸ்தை பெற முடியும் என்று அவன் என்ன செய்தான்? கமெலியன் பவுலுக்கு ட்ரைனிங் கொடுத்தான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? இன்னொரு ட்ரைனிங் கொடுத்தார். ஆமேன். இதுதான் வழியாக இருக்கிறது. ஆமேன். பவுலும் சீலாவும் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் தெருவின் வழியாய் வந்து கொண்டிருந்தனர். பவுல் அங்கு ஒரு எழுப்புதல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு பெண்ணை அவர்கள் பின்தொடர்ந்து சத்தமிட்டு வந்தாள். அந்த பெண்ணிலிருந்து பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டு அவளை விட்டு வெளியே வரும்படி கட்டளையிட அப்போஸ்தலன் என்னும் முறையில் பவுலுக்கு உரிமை இருந்தது. ஆனால் அவன் என்ன செய்யலை? அதை ஒன்றுமே செய்யலை. ஏனென்றா எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் இருக்கிறது. ஆமேன். பிதாவானவர் காண்பிக்காமல் குமாரனால் எதையுமே செய்ய முடியாது. ஆமேன். அதனால்தான் மரியாள் கூட என்ன செய்கிறார்? கல்யாணத்தில் வந்து ரசம் குறைஞ்சிட்டு இயேசுகிட்ட சொல்கிற வேளையில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இன்னும் என் வேலை வரவில்லை. ஆமே, ஸ்திரியே, இன்னும் என் வேலை வரையில். அப்போ பாருங்கள், தேவன் செய்யத்தக்கதான அந்த நேரம் இருக்கிறது, சமயம் இருக்கிறது. அப்போ அன்றைக்கு லாசரு மரிக்க போகிறான் என்று அழைக்கிற வேளையில் அவங்க போவோமாண்டக்குள்ளே அவர் சொல்கிற இன்னும் என் வேலை வரவில்லை. ஏனென்றால் தேவன் அந்த டைமுக்கு அவர் கிரியை செய்கிற தேவன். அப்போ அந்த டைம் வராமல் நாங்கள் எதையுமே கேட்கலாம். அப்போ அந்த டைம் வர மட்டும் தேவன் அந்த விடுதலையை கொடுக்க முடியாது. அந்த டைம் வர மட்டும் எங்களை மீட்க முடியாது. அந்த டைம் வர மட்டும் தேவன் என்ன செய்யார்? எங்களை அவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அதனால தான் நாங்கள் தேவண்ட அந்த அனுபவத்தை பெறணும். தேவண்ட ஆவியை பெற்றாதான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். நாங்கள் அதுக்காக காத்திருப்போம். தேவன் செய்வார், தேவன் நிச்சயமாய் செய்வார். ஏனென்றால் அது நேரமாக இருக்கு.
ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு 25 வருஷம்ண்டா அந்த 25 வருஷம் காத்திருக்க தான் போயிடும். அப்போ லாசருக்கு 4 நாள்ண்டா முதலாம் நாள் போய் உயிர்த்தெழுத இயலாது. அப்போ அன்னைக்கு சாத்ரா மேசாக் ஆபேத் பார்த்தோம், அந்த ஒவ்வொரு மடங்கு கூட்டப்பட மட்டும் தேவனால் கிரியை செய்ய முடியாது. அதே போல தான் நானும் நீங்களும். அப்போ எங்களுக்கு சுயாதீனம் இருக்குது. நாங்கள் எங்கால சார போகிறோம், அல்லது 4 நாள் என்னால் காக்க இயலாது, 25 வருடம் என்னால் காக்க இயலாது, அல்லது 10 நாள் காக்க இயலாது, எனக்கு இந்த துன்பத்தை காக்க இயலான்னு நாங்கள் சொல்லலாம். நாங்கள் தேவனுக்குள்ளால் இருப்போம்ண்டா கர்த்தர் என்னை குணமாக்குவார், கர்த்தர் என்னை சந்திப்பார், கர்த்தர் எனக்கு இதிலிருந்து விடுவிப்பார் என்ற அந்த நிச்சயத்தோடு நாங்கள் என்ன செய்வோம்? காத்திருப்போம். ஆமேன். அப்போ அதனால தான் திக்க சொல்கிறார், அவன் கிறிஸ்துவினால் கட்டப்பட்டிருந்தான், அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. பாருங்கள், வேதத்தில் அவனுக்கு ஒரு சொந்த விருப்பம் இருந்துச்சான், நான் இங்கே போகணும் அங்கே வரணுமன். ஆனால் பரிசுத்த ஆவியினால் அவன் தடைப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றா அவன் தன்னை முழுவதுமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான். ஆமேன். அப்போ தேவன் அவனுக்குள்ளே இருக்கிற வேளையில் அவனுக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆமேன். நான் இதை வாசித்து முடிக்கிறேன் பார். சிலர் இங்கு வாருங்கள் என்று அழைத்தால் அவர்கள் உடனே அங்கே சென்று விடுகின்றனர், ஏனெனில் அவளுடைய சங்கம் போங்கள் என்று உத்தரவிடுகின்றன. பரிசுத்த ஆவி அதுக்கு மாறாக கூறியிருப்பார். இருப்பினும் அந்த மனிதனுக்கு மகத்தான போதகர் அல்லது பேராயர் அல்லது பெரிய பதவி அடைய வேண்டும் என்னும் அந்த ஆசை இருப்பதால் அவன் என்ன செய்கிறான்? அவன் போகிறான். இருப்பினும் அங்கு போகக்கூடாது என்று அவருக்கு தெரியும், ஏனெனில் பரிசுத்த ஆவி வேறு இடத்துக்கு என்றார். ஆனால் அவர்களோ அங்கே போகிறார்கள். அவர் தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்க வேண்டும், அதை மாத்திரமே நாங்கள் என்ன செய்யணும்? பேச வேண்டும் என்று தீர்க்க சொல்றார். ஒரு கால் பரிசுத்த ஆவி அவரிடம் இப்பொழுது போக வேண்டாம் என்று கூறியிருக்கக்கூடும். இருப்பினும் அந்த மனிதனிடம் அவர் கொண்டுள்ள நட்பின் நிமித்தம் அவர் அவருடன் செல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அவர் அப்படி போகாவிட்டால் அந்த மனிதனுக்கு சத்ருவாய் விடுவார், அந்த மனிதன் அவருக்கு சத்ருவாய் விடும். ஆனால் தேவண்ட வார்த்தை எதை கூறுகிறதோ அதை மாத்திரம்தான் நாங்கள் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும் என்று அங்கே தீர்க்க சொல்கிறார். அதுவே அங்கே முடிவாக இருக்கிறது. ஆமேன். அதுதான் முடிவான நிச்சயமாக இருக்கிறது. பாருங்கள், 95வது பந்தியில் அவர் சொல்கிறார், கட்டப்பட்ட சித்தமுள்ளவளாக இருக்கிற தேவன், கட்டப்பட்டவளுக்கு தேவன் நோக்கி கொண்டிருக்கிறார், அவர் எப்பொழுதும் அதை செய்து வருகிறார். ஒரு மனிதன் எல்லாவற்றுக்கு எதிராக கிறிஸ்துவுக்கு கட்டப்பட்டவனாக ஆக வேண்டும். எனவே கிறிஸ்துவை தவிர வேறு யாருடன் தொடர்பு கொள்ளக்கூடாது. அது உங்கள் தகப்பனோ தாயோ சௌரனோ சௌரியோ கணவனோ மனைவியோ யாராயிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துடன் மாத்திரம் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே தேவன் உங்களை உபயோகிக்க முடியும். அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆழமானதாக இருந்தாலும் இதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் ஒரே ஒரு வழி. அதுக்காக தேவன் பிரிவினைக்கு தேவன் அல்ல, தேவன் எதிரானவர் அல்ல, தேவன் எதிராக ஒன்றை செய்கிற தேவன் அல்ல. அவர் எப்பொழுதும் சமாதானத்தின் தேவன். ஆனால் பரீட்சைவர் என்ன செய்யுமெண்டா, பரீட்சை வரும். நாங்கள் அந்த பரீட்சை வர்ற வேளையில் நாங்கள் எந்த பக்கம் சாருவோம்? இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு வந்த பரீட்சையானது அவன் பரிசோதித்திருக்கலாம். அப்போ அவன் சொல்கிறான், நான் யார்கிட்ட சாராள்கிட்ட கேட்டுட்டு வரவா, ஏன்னா சாராள்கிட்டையும் சொல்லவா, அல்லது மகன்கிட்ட விருப்பத்தை நான் கேட்கவா, ஏண்டா என்ன நீர் சொல்லு நான் வாரேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ அவன் தேவன் என்ன சொன்னான்? ஈசாக்க நீ பலியிடு. அப்போ பலியிடக்குள்ள பாருங்கள், அவங்க குடும்பமாக இருந்தபடினால ஆபிரகாமுக்கு ஒரு உரிமை இருந்திருக்கு. ஏன்னா அவன் என்ன மனைவியிட சொல்கிறதுக்கு உரிமை இருந்திருக்கு, அல்லது பிள்ளைகிட்ட கேட்க உரிமை இருக்குது. ஆனால் தேவன் என்ன சொல்லியிருந்தார்? பலி செலுத்து. அப்போ அவன் யாரோட மாத்திரம் தொடர்பாக இருந்தான்? தேவனோட மாத்திரம். புரியுதா உங்களுக்கு? நாங்கள் எங்கே தவறு விடுவோம்ண்டா நாங்கள் அந்த வார்த்தையை வச்சு தவறாக பொறிச்சு பார்ப்போம். ஏன்னா தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? ஏன்னா நாங்கள் இருவரும் ஒருவர் என்றிருக்கிறார். ஏன்னா நாங்கள் சாராட்ட சொல்லியிருக்கோம், ஏன்னா ஆபிரகாம கேட்டிருக்கலாம், அல்லது மகன் ஆண்டவரே இது எந்த உயிர் அல்ல, இது அவனுடைய உயிர் என்று சொல்லலாம் தானே. இப்போ நாங்கள் இந்த காலத்தில் சொல்கிறோம் தானே, ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களோட உரிமை, ஏன்னா அவங்களோட என்று சொல்லுவோம்.
அவங்களுக்கு தான் இனி நாங்கள் சொல்ல தான் முடியும். ஏன்னா கேட்காட்டி அது அவங்களுக்கு தேவனன்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அவன் எந்த வயசில் பலியிடப்பட்டான்? ஏறக்குறைய 16-17 வயசில். அப்போ அவன் சுயாதீனத்தை என்ன செஞ்சிட்டான்? ஆபிரகாமுடைய காரியத்திலிருந்து கடந்துட்டான். ஆனால் தேவன் அவனுக்கு என்ன சொன்னாரண்டா, அந்த காரியத்தை செய்ய. ஆனால் அவன் செய்கிற வேளையில் தேவன் ஈசாக்க மீண்டும் உயிரோட கொடுத்தார். ஆமேன். அதுதான் தேவன். அவர் பலி கொடுக்கிற தேவன் அல்ல, பலி எடுக்கிற தேவனும் அல்ல. மற்ற மார்க்கங்கள் பலி எடுக்கும், பலி என்ன செய்யும்? பலி கொடுக்கணும். அதனால தான் அவங்க ஒரு ஆவியை பெறலாம். ஆனால் நம்முடைய தேவன் அல்ல. ஆமேன். நாங்கள் எங்களையே சர்வங்க தகன பலியாய் கொடுக்கிற வேளையில் அவர் எங்களுக்குள்ளே வர்ற தேவன். எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்குற வேளையில் தேவன் எங்களை வழி நடத்துகிற தேவன். ஆமேன். அதனால் மீண்டும் நான் தலையங்கத்துக்கு வரேன். கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட மணவாட்டி. அப்போ இன்றைக்கு மணவாட்டி என்பது வார்த்தையாக இருக்கிறார். அப்போ நாங்கள் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் ஒரு மணவாட்டியாக இருப்போமாண்டால் நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் கட்டப்படுவோம். ஆமேன். வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் பக்கம் சார்ந்திருக்கணும். நாங்கள் வார்த்தையின் பக்கம் நாங்கள் சாராமல் நாங்கள் எதையுமே பெற இயலாது. நாங்கள் நோவாடைய நாட்களில் இருந்தால் நோவாட பக்கம்தான் நீங்கள் இருந்திருக்கணும். ஆமேன். நீங்கள் எலியாட பக்கம் இருந்திருந்தால் எலியாட பக்கம்தான் இருந்திருக்கணும். ஏன்னா நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் இருந்தால் அந்த பக்கத்தில் தான் நாங்கள் இருந்திருக்கோம். அதே போல தான் இன்றைக்கு தேவன் ஒரு சிறு கூட்டமாக உங்களை அழைச்சிருந்தால் நீங்கள் ஒரு பக்கம் சாராமல் நீங்கள் கடந்து போகலாம். நான் சபையில் நான் ஒட்டப்படாமல் இருக்க விரும்புகிறேன், அல்லது நான் இந்த செய்தியோடு நான் ஒட்டப்படாமல் நான் பொதுவானவராக நான் பொதுவானதாக வார்த்தையை கேட்டு நான் பொதுவாக போகிறேன்டா நீங்கள் பேழைக்குள்ளே போகவே இல்லாது. ஆமேன். அன்றைக்கு தேவன் எப்படி நோவா என்னும் மனிதனுக்கூடாக வழி நடத்தினாரோ அதே வண்ணமாக உங்களுக்கென்று ஒரு சபை இருக்கணும். உங்களுக்கென்று ஒரு காரியத்தில் நீங்கள் எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு உறவாக இருக்கிற மாதிரி இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லவே நீங்கள் முடியாது. ஆமேன். நீங்கள் வார்த்தையின் பக்கம் இருந்தால் நீங்கள் எங்கே பக்கம் இருப்பீங்கன்றதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆமேன். அதனால் இன்றைக்கி நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் பக்கம் நாங்கள் நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வார்த்தையின்படி நாங்கள் நடைமுறையில் நாங்கள் வாழ்க்கையில் ஜீவிக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையின் சத்தத்தை விட வார்த்தையை குறித்ததான சத்தம் தான் எங்கள் மத்தியில் அதிகமாய் இருக்க வேண்டும். ஆமேன். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் தலைகளை நாங்கள் மூடுவோம். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்வோம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வவல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜீவனுள்ளவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே உம்முடைய நேரமாக உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நேரத்திலே கிறிஸ்துவினால் கட்டப்பட்ட அந்த பவுலை கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலே மனவாட்டியாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோமா என்று எங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய ஜீவியமானது மற்றவர்களால் அங்கே வாசிக்கப்படுகிறது, உற்று நோக்கப்படுகிறது என்பதை உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் இன்னும் அதிகமாய் எங்களை ஆராய்ந்து பார்த்தோம். ஆம் கர்த்தாவே, அதனாலே எங்களுடைய ஜீவியமானது உம்முடைய வார்த்தையோடு சரியாக நடக்க, உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் பயணிக்க நீர் எங்களோடு மீண்டும் மீண்டும் எங்களை உணர்த்தி வர்ற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பேசின வார்த்தைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவோடு நீர் பேசி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஒன்றே சத்தியமாக இருக்கிறபடியினால் உம்முடைய வார்த்தை ஒன்றே ஒருவரோடு இடைப்பட முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். யாவரும்